இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வழிபடு. எங்க போயிட்டு வரீங்க? சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன அவசியம் சொல்லணுமா? செருப்பு இல்லாம வீட்டுக்கு போனா விசாலாட்சி அம்மா கேட்க மாட்டாங்களா? செருப்பு வாங்கிக்கலாம். நம்பிக்கை போனா எங்க வாங்குவீங்க? பதில் சொல்லுங்க. விசாலாட்சி அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னாலே தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிப்பாங்களா? விசாலாட்சி அம்மா மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் கூட மனசுல ஈவ இறக்கம் இல்லாம இப்படி துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவும் இருக்க முடியாது. எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. விசாலாட்சிக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஒவ்வொரு நாளும் வேதனையில நான் வெந்துகிட்டு இருக்கேன். எப்படியோ என்ன அறியாம அந்த மேகலா விரிச்ச வலையில நான் விழுந்துட்டேன். உதவி கேட்டுதான் வந்தா. ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இந்த விஷயம் மட்டும் விசாலாட்சிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ முகத்தை என்னால பார்க்க முடியாது. அவ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களான்னு விசாலாட்சி பார்க்கிற அந்த ஒரு நிமிஷத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. சத்தியமா நான் செத்துருவேன். விசாலாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். தெரியக்கூடாதுன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? அப்போ இந்த தப்ப தொடர்ந்து செய்ய போறீங்களா? நீங்களே சொன்னாலும் விசாலாட்சி அம்மாக்கு நான் சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அந்த மேகலை என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? பயப்படாம சொல்லுங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? சேஃப்டி லாக்கர்ல இருக்கிற குடும்ப பாரம்பரிய நகையை நான் கொடுத்துட்டா பிரச்சனை பண்ண மாட்டேன், என்னை விட்டு போயிருவேன்னு சொல்றா. குடும்பமும் விசாலாட்சி அம்மாவும் தான் முக்கியம். நீங்க கொடுத்துருங்க. துளசி, மேகலையை பத்தி உனக்கு தெரியாது. கொடுத்தாலும் போக மாட்டா, பேராசக்காரி. காவேரிய தாசுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்ன மிரட்டுறா. காவேரி உங்க மக. அவ வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு தானே நீங்க முடிவெடுத்தீங்க. எனக்கு வேற வழி தெரியல. சாமி மாதிரி நீ வந்து என் மகளை காப்பாத்திட்ட. விசாலாட்சி அம்மாவோட அன்பு ரொம்ப பெருசு. அன்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க பயப்படாம போங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எந்த காலத்திலயும் விசாலாட்சி அம்மாக்கு தெரிய வேண்டாம். கூடிய சீக்கிரம் மேகலைக்கு முடிவு கட்டணும். நீங்க பயப்படாம போங்க. நன்றிமா.